ஆமா, நீங்க யாரு? பேங்காக்ல இருந்து என்ன இங்க வரவழைச்சிருக்காங்க. அதுவும் இந்த விஷயத்துல நீ தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன இங்க வரவழைச்சிருக்காங்க. லாபகரமான ட்ரிப்புக்கு போயிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. உங்களால இப்ப சிட்டி முழுக்க ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்கு. ஆமா, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, அதெல்லாம் எப்படி வந்துச்சு? கீ கோடு வச்சிருக்கிற அளவுக்கு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்த நீங்க திடீர்னு மர்மமான முறையில பேங்க் அக்கௌண்ட் காலி ஆயிடுச்சுன்னா எப்படி? அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தப்பிக்கலான்னு பாக்காதீங்க. அந்த பணம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணீங்கன்னு இன்னும் எனக்கு சரியா தெரியல. ஆனா கண்டுபிடிப்பேன். அப்படி கண்டுபிடிச்சா உங்க கதை மொத்தமா முடிஞ்சிடும். மாட்டிக்காதுன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னானா இல்லையா? கோல்டன் சாக்ஸ்ல உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? நீ சொன்னது சரிதான். நீ சொன்னதை நான் கேட்டு இருந்திருக்கணும். ஆனா அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா கேக்குறேன். தப்பிச்சிடலான்னு பார்க்காத. நான் கேட்க விரும்புற விஷயத்த சொல்லு கிரேஷ். சரி, நான் சொல்ற மாதிரியே சொல்லு பாப்போம். ஜாஸ் பிராட். ஜாஷ் பிராட் மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்னா அது நீங்க மட்டும்தான். இல்ல இல்ல, உலகத்திலேயே புத்திசாலின்னு சொல்லலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமானவன்னு சொல்லு. உலகத்திலேயே நீங்க தான் புத்திசாலி. அதை விட ஈகோட உச்சத்துக்கு போன அடம் பிடிச்ச கழுதையும் நீதான். இந்த மாதிரிலாம் நான் சொல்லலையே. நான் சொன்னதை ஏத்துக்க உனக்கு ஏதாவது பண்ணட்டுமா? கார்னர் ஆபீஸ் 1.2 மில்லியன் பிளஸ் போனஸ் கண்டிப்பா தரேன். அந்த அளவுக்கு தரதுக்கு நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க பண்ணலாமே. எனக்கு பார்ட்னரும் இருக்காங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும். ஆனா நான் பிடிச்சு பாப்பனே. வேண்டான்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். நைட்டு பார்க்கலாம். ஓகே, see you. பிஸி தான் போல. எஸ்இசில இருந்து ஏதாவது நமக்கு அப்டேட் பண்ணாங்களா? ட்ரேட் ரெக்கார்ட்ஸ் அவங்க எதுக்காக ஒதுக்கி வைக்க போறாங்க? என்ன பணம் சம்பாதிக்கிறத அவங்க சீக்கிரம் கத்துக்க போறாங்களா? அதுக்கு காரணம் யாரு? நீ தானே? உங்களை ஒன்று கேட்கலாமா? உலகத்தில் நீங்க எங்கேயாவது இருக்க ஆசைப்பட்டா அது எந்த இடம்? பாரிஸ்ல இருந்தா நல்லா இருக்கும். யாருமே அவங்க இருக்கிற ஊரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கிறது சுவாரஸ்யம் தானே. சரி, என் வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட் சார். குட் நைட் எலினா. கிளம்பல? பார்த்தா எப்படி தெரியுது? இங்க பாரு, எஸ்சிசி பிசினஸ் பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. என்கிட்ட சொல்ல ஏதாவது விஷயம் இருக்கா? அவங்க ஃபிஷிங் பண்றாங்கன்னு தெரியும். எதுக்கு? கண்டுபிடிக்க ஒண்ணும் இல்ல. சோ கவலைப்பட தேவையில்லை. இங்க பாரு, இந்த பிசினஸ் இந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு நான் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக நீ போட்ட உழைப்புக்கு நான் பாராட்டுறேன். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். எதுக்கு? வந்த விஷயத்த நேரா சொல்ல. ரிலாக்ஸ் ஜோஸ். போன வருஷமே நீ அந்த வெக்கேஷன் போயிருக்கணும், ஆனா போக மாட்டது தப்பு. சரி, இருக்கட்டும், விடு. உண்மையே தான் சொல்றேன். இங்க பாரு, எனக்கு வேலை தலைக்கு மேல. என்னோட புது பார்ட்னர் நல்ல ஏஷியன்ஸ் எல்லாரையுமே நான் வந்து இப்ப நான் நினைச்சதையா நீ என்கிட்ட சொன்ன? நீ போயிட்டு வரும்போது இங்க உன்னோட புது ஆபீஸ் ரெடியா இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்ட்னர். ஈஷா, தேங்க்யூ. இப்போ உன்னோட பிரதரை போய் பார்த்துட்டு வா. நாளைக்கே கிளம்பு. அப்புறம் நீ பாலை பார்க்கும்போது எனக்காக இதை கொடுத்துறியா? எங்க காலேஜ் டேஸ பத்தின ஒரு சின்ன ஞாபகார்த்தம். நீயும் சந்தோஷமா இரு. தேங்க்யூ, தேங்க்யூ.
போன வாரமே சொன்னல, அடுத்த வாரம் பார்க்கலாம். யாரு இவன்? என்னாச்சு உங்களுக்குள்ள பிரச்சனை? நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. ஹலோ பால், விஷயத்துக்கு வா. பிசினஸ் எப்படி போகுது? ஏதோ பரவாயில்ல. லக்கு கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாரு. அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு? 5000 பாக்ஸ். இன்னும் கொஞ்சம். யாரு? பால், நான் தான் ஜாஷ். ஹே அறிவாளி, எங்கடா இருக்க? நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். இங்க யாரையும் காணோம். அடடா, அதுக்குள்ள வந்துட்டியா நீனு? சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு. 1/2 hourல ஆள் வருவாங்க. உண்மையா சொல்றியா இல்ல விளையாடுறியா? எனக்கு கால் வலி உயிர் போதுரா. உண்மையா தான் சொல்றேன். ஆள் அனுப்புறேன், இரு. இல்ல பரவாயில்ல விடு, நான் டாக்ஸிலே வந்துடுறேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் எதுக்கு? என் ஆளுங்க வந்துருவாங்க, சரியா? ஏர்போர்ட்டுக்கு போய் நீ எனக்காக ஒருத்தரை பிக்கப் பண்ணணும். வெல்கம். என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். அத பார்த்து நான் பயப்படணுமா? வாய்ப்பே இல்ல. நீ லெக்க நாளைக்கு வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. அவ்வளவு முக்கியமா இருந்தா அவனே வந்து என்ன பார்த்திருக்கலாம்ல. லேக் என்ன சொல்ல சொன்னாருன்னா, என் கிளப்ல வந்து நான் என்ன செய்யணும்னு யாரும் சொல்லக்கூடாது. என் கிளப்புக்கு வந்து என் கெஸ்டியை நீ அசிங்கப்படுத்த பாக்குறியா? நானும் உன்னை எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். இப்ப போய் அவன் கிட்ட சொல்லு, நான் ஃப்ரீயா இருக்கும்போது அவனை வந்து பாக்குறேன். சரி, நான் எங்க விட்டேன்? ஜாஷ் பிராட், இதை எங்க எடுத்து வைக்கிறது? கையில வச்சுட்டு உட்காரு. தாய்லாந்துக்கு வந்து இறங்குனதும் வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. டைட்டா புடிச்சுக்கோ. என்னது? என்ன பண்ற நீ? யார் அது?
ஐயோ, கொஞ்சம் பொறுமையா போ. டேய், பாத்து. கடவுளே, இங்க பாரு, வண்டி ஓட்டுறதுக்கு தான் ரோடு போட்டிருக்காங்க, நீ அங்க ஓட்டு. இதுவும் நல்லா தான் இருந்தது. ஏதோ என்னால முடிஞ்சது. என் பிரதர் கிட்டே ஒர்க் பண்ற? யா, பிரமாதம். நான் வேலை தான் செய்யறேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரியா? சரி, நான் ஒன்னும் சொல்லியே. நீ அவன மாதிரிதான். போதும், தேங்க்யூ. ஹேய், ஏன் இவ்ளோ லேட்டு? ஏன் கேட்க மாட்டேன்? சரி, உனக்கு என்னாச்சு? ஷேவ் பண்ணும்போது வெட்டிக்கிட்டேன். எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் தான். கடைசி நேரத்துல சொன்னதுக்கு சாரி. ஹே, என்ன விளையாடுறியா? இது உன் வீடு மாதிரிடா. இந்தாங்க சார், இது வழி மாத்திரை. தேங்க்யூ. இடம் சின்னதா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏன் இதெல்லாம் போட்டிருக்க? ஃப்ரீ ஆயிரு. நீ போட்டிருக்கிற பைஜாமாஸ் நல்லா இருக்கு. டெரெக், எப்படி இருக்கீங்க? நான் தான் ஜாஸ். உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. இந்தாங்க, குட் நைட். இவர் தான் என்னோட பாடி கார்டு. பாடி கார்டு அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா? அது பெரிய கதை. உன் பிரதரை பத்தி பேசுவோமா? என் ரீசோர்ஸஸை பொறுத்தவரை அவன் 7 வருஷமா சாப்பாவோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானாமா. அதனால இந்த வேலை செய்ய உனக்கு அவங்கிட்ட இருந்து என்னென்ன உதவி கிடைச்சது? நான் அவனை கடைசியா பார்த்து 5 வருஷம் ஆகுது. அவன் கிளப் வச்சிருக்கான்னு தெரியும், எப்போவாவது ஃபோன்ல பேசுவோம். இதை தவிர அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏற்கனவே எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட பேச எப்படி டைம் இருக்கும்? ஆஹா, ஒருவேளை அவன் ஏதாவது பிரச்சனையில மாட்டியிருந்தாலும் எப்படி பார்த்தாலும் சாப்பாவோட அவனை கனெக்ட் பண்ண முடியும்ல. ஏன்னா அவன் ஃபேராவோட ஒன்னா வேலை பார்த்தான்னு எங்களுக்கு தெரியும். அதனால அவன் மொத்த தாய் மாஃபியாவே தன் கைக்குள்ள வச்சிருக்கான்னு தெரியும். பணத்தை இதில் கட்டுங்க. ஏய், நம்ம தான் ஜெயிப்போம். ஆமாம் ஆமாம். இங்கே இதை பிடிங்க. ஆமாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு. இது என்னப்பா அநியாயமாக இருக்கு? என்ன விஷயம்? பேக்கேஜ் வந்துருச்சு சார். அது இப்போ ஃபாரினர்ஸ் கிட்ட தான் இருக்கு. கால் போடு. இந்த ஆட்டில் ஜெயிச்சனாக்கா நீ ஒன்றும் இல்லாமல் தான் வீட்டுக்கு போவ. ஹாய்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆயிடா தங்கம், இவதான் என்னோட பொண்ணு. ஓ, அப்படியா? நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமாமா. எங்கம்மா கிளம்பிட்ட? சும்மா பார்ட்டிக்கு தான்ப்பா. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு, சரியா? இந்த காலத்து பசங்க வேலையை விட பார்ட்டின்னு தான் சுத்திட்டு இருக்காங்க. கதிகாலம். அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன புதுசா எஸ்எஸ்சி அதை பிசினஸ்? பத்தி எதுவும் இப்ப கேட்காத, நாளைக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். ஓகே, ஆஃப் கோர்ஸ். இந்த இது உனக்கானது. Cheers. வணக்கம் பால், லேடிஸ் வந்துட்டாங்க. வாங்க. வணக்கம். ப்ளீஸ் உள்ள வாங்க, உட்காருங்க. டீ, என்னடா இது? இது உன்னை இங்க வரவேற்கிறதுக்காக. பேங்காக் வந்திருக்க, சந்தோஷமா இரு. கடைசியா எப்போ அதை பண்ண? அவ ஃபாரினர் தானே? அதை ஏன் ஞாபகப்படுத்துற? 3 வருஷம் ஆகுதுல. அதான் அது நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. ஹேய், நம்ம தான் எல்லாத்தையுமே கூட்டு கலவானீங்கன்னு தெரியும்ல. பழைய மாதிரி திரும்ப 2 பேரும் ஒன்னா போலாமா? லேடிஸ், ஹே ஜூல்ஸ், வா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்.
அதான் துணைக்கு இத்தனை பேர் இருக்காங்களே. எங்களை இன்னைக்கு ஃபாலோ பண்ணாங்க. யார் பண்ணாங்க? தெரியல, அது ஒரு பிளாக் எஸ்யூவி. சரி, நாளைக்கு ஃபுல்லா நீ இவன் கூடவே இரு. ஓகே. அப்போ நீ டெரிக் இருக்கான்ல, லெக்குக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? சரியா தெரியல, இருந்தாலும் கவனமாவே இரு. சரியா? ஷூர். ஓகே, பாய். பாய். குட் நைட் ஜோல்ஸ். அடடா, அற்புதம். இப்பதான் பேங்காங்க பார்த்த மாதிரியே இருக்கு. இப்ப புரியுதா? 4 பேரை வர சொல்லியிருக்கணும். அவன் வேலைக்கு ஆக மாட்டேன்றான். அந்த நாயை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நீ விடு. பால், எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்க போனா அவன்? யார வேணாலும் கேளு. உன்னோட ஃபியூச்சர் எக்ஸ் வைஃப் தான் வேணும். ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்க? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? நம்ம கொஞ்சம் பேசணும். நியூயார்க்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு நீ தான் காரணம். அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? வீச்சா, அவன் ஆளைய காணோம், நீ தான் கண்டுபிடிக்கணும். நானே அவன்கிட்ட பேசி 6 மாசம் இருக்குமே. உனக்கு வேற வழி இல்லை. ரொம்ப வருஷமா நீயும் அவனும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க? ஆமா, ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஆனால் அது 15 வருஷத்துக்கு முன்னாடி. உன்னுடைய பிரதர்? அவன் என்ன? அவங்கிட்ட தான் வேலை செய்கிறான், அவனுக்கு என்ன தெரியும்? வேணா கேட்டு பார்க்குறேன். நைட்டே கேளு. நைட்டேவா? அதுக்கு என்ன அவசரம்? உன்னுடைய கிளப்பை நான் தொடாம இருக்கணும்னா நீ வீச்சாவை கண்டுபிடி. அந்த வீச்சா எங்கேயோ ஓடி போகணுங்கிறதுக்கு என்ன பொறுப்புன்றியா நீனு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அவனை கண்டுபிடி. சரி, இதுக்கு எனக்கு எவ்வளவு பணம் தருவேன்? உனக்கு தெரிஞ்சதை விட அதிகமா தரேன். ஹே கலாக், உனக்கு மேல இருக்கிறவங்கள மதிக்கிறனால தான் நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வந்தேன். ஆனா நீ என்னடானா எங்கேயோ இருக்க உன் பிசினஸ் பார்ட்னரை என்ன தேடி கண்டுபிடிக்க சொல்ற. இதெல்லாம் என்னுடைய பிரச்சனை கிடையாது. 2 நாள் உனக்கு டைம். அவன் எங்க இருக்கான்னு இவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஆமா, ஏதோ ஒண்ணு சரியில்லை. கடைசியா நீங்க அவங்க கிட்ட எப்ப பேசுனீங்க? இரு, நான் கேட்டு பாக்குறேன். நான் ஏன் உன்னை பிடிச்சேன்னு தெரியும்ல? விஷா என்னோட பாஸ். அதை தவிர அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னும் அவன் எனக்கு பார்ட்னரா கூட ஆகல. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? அவன் தான் எங்க 2 பேரையும் வேற நாட்டுல இருக்கிற தாய் மாஃபியா சம்பந்தப்பட்ட இல்லீகலான பினான்சியல் கோர்ஸ் நீ வச்சிருந்திருக்க தம்பி. இதுல உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கூலா வர சொல்றீங்க. என் பாஸ் வந்து இங்க இருந்து வெக்கேஷன் கிளம்பி போன்னு சொன்னாரு, அதனால தான் நான் கிளம்பி போனேன். அப்படி பார்த்தா இதுல ஏமாத்தது நான் தான். இந்த பிரச்சனையினால என் சீட்டு தாங்க கிளியும்.
உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? வீஷா எதுவுமே யோசிக்காம உன்னை கையை காட்டிட்டு அவன் போயிட்டான். சரி, உன் பிரதரோட அசிஸ்டண்டா ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பாளே, ஜூல்ஸ். ஆமா, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ எவ்வளவு ஆபத்தானவன்னு உனக்கு தெரியுமா? ஓகே, உனக்கு எத்தனை நாள்ல இது தேவைப்படுது? ஒரு 2 வாரத்துக்கு. ஓகே, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. நான் வர்ற வரைக்கும் என்னோட ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறேன். ஷியோர், உனக்காக எது வேணாலும் பண்ணலாம். நான் இந்த ஏஷியனா டீல ஃபைனலைஸ் பண்ண போறது ஒரு 80 மில்லியன் பவர் வரைக்கும். ஹே, டைட்டில்ல யார் பேர் நான் வைக்கட்டும்? Good morning. கொஞ்சம் இரு. சாரி கிரேஸ், டீட்டெயில்ஸை நான் உனக்கு இமெயில் பண்றேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் பண்றியா? அதுக்கப்புறம் நான் வர வரைக்கும் என் கிளைண்ட் அக்கௌண்ட்டையும் நீயே பார்த்துக்க. ஷியோர். அங்க ஜாலியா இருக்கியா? நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நான் இல்லாம ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணாத. பாய். சாரி, குட் மார்னிங். உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலே தெரியுது. சரி, நீ எப்படி இருக்க? சரி, திரும்ப ஆரம்பிக்கலாமா? என் பேரு ஜாஸ். நான் ஜூல்ஸ். அவ்வளோதானா? லாஸ்ட் நேம் இல்லையா? பிறந்த இடம், உனக்கு பிடிச்ச இங்க இடம்? பாரு, நான் என்னோட வேலையில பர்சனல் விஷயங்களை சேர்த்துக்க மாட்டேன். நாம ஒன்றும் வேலை செய்யலையே. ஆனா நான் வேலையில இருக்கேன். அப்ப எனக்கும் வேலை இருக்கா? இருக்கு. நீ ஏன் என்ன பார்த்துக்க போற? அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். அதனால சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாரு. நமக்கு 10 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. கிளம்பு. கொஞ்சம் இரு, நாம எங்க போறோம்? நீயே பாப்ப. நல்லா இருக்கு. ஓகே, திரும்ப ஆரம்பிக்கலாமா? ஒரு மலையே மேல ஏறி உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. நீ ஏன் சிரிக்க மாட்ட? இப்படி சினுங்குற? சினுங்குறானா? இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை. உன்னோட அந்த ஸ்கார்பியன் டாட்டோ எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன பாத்தியா நீ? யதார்த்தமா பார்த்துட்டேன். நம்பிட்டேன். அந்த டாட்டோவை பத்தி சொல்றியா? என்ன? சரி விடு. எவ்வளவு நாளா என் பிரதரோட ஒர்க் பண்ற? ஆண்களை நம்பவே கூடாதுன்னு என்னைக்கு நான் முடிவெடுத்தேன்னா அன்னையில இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க 2 பேரும்? என்ன 2 பேரும்? இல்ல அதெல்லாம் இல்ல. கடவுளே, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்த? சிஐஏவா? என்எஸ்ஏ? கேஜிபி? அது ரஷ்யால இருக்கு. அது கேள்வி கேட்டது போதும் விட்ரியா. மோசமா பண்ற. இதுதான் மோசமா இருக்கு. இதா நீ சாப்பிடு. அவனுக்கு நேத்து எப்படி அடிபட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? கேட்டாலும் நீ தான் சொல்ல மாட்டியே. இந்த சிட்டில சில பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. அதுவா அவங்க விரும்புறது நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க சொல்றத செய்யாம இருக்க ஆளுங்கள்ல உன் பிரதரும் ஒருத்தன். அதான் நீயும் டெரிக்கும் அவன் கூட இருக்கீங்களா பாதுகாக்க? சில விஷயங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை என்ன பண்றது? அவன் நடத்துற அந்த நைட் கிளப் வந்து ஆஃப் லிமிட்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறான். இந்த மோசமான உலகத்தோட ஒரு விதமான இடமா தான் அதை பாக்குறான். எல்லாத்தையும் அப்படிதான் பாப்பான். ஒரு வகையில நீ அவன மாதிரி தான். ஹே மே, எப்படி இருக்க? ஹாய் ஜூல்ஸ், வா வா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா. இந்தா, இது உனக்குதான். ஓ, தேங்க்ஸ்.
தேங்க்யூ so much ஜூல்ஸ். வா உள்ள வா, நமக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கா. இங்க பாரு, அழகா இருக்குல்ல? இதை நான் வச்சுக்கிறேன். ஏய் ஜோஷ், நீ இங்க வந்து உட்காரு. வா ப்ளீஸ். நீங்க என்ன பண்றீங்க? பாட்டாயா? அதே தானே. சரி. தேங்க்யூ. போயிட்டு வாங்க. தேங்க்யூ. Thank you. பை பை. நான் திரும்ப வந்து உன்னை பாக்குறேன். வரட்டுமா? எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். சரியா? திரும்ப பார்க்கலாம். கண்டிப்பா சீக்கிரம் வரேன். Bye. பாய். அது என்ன இடம்? இவங்க நைட்ல வேலை பாக்குறவங்க. என்ன வேலை? அவங்கள சிலர் கோகோ டான்சர்ஸ். அந்த மெய் மட்டும் பால் கிட்ட வேலை செய்யறா. இவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? அதான் எப்படி? மோசமா? அது வந்து சேயோபா. எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்காக எடுக்கிற ஸ்ட்ரீட் ட்ரக்கோட பேரு தான் அது. டான்சிங்காகவா? இல்ல, செக்ஸ்க்காக. இங்க வீட்டுக்கு வந்ததை பத்தி நீ பால் கிட்ட எதுவும் சொல்லாத. அவங்கிட்ட சொன்னா ஏதாவது நல்லது செய்வான்ல? கரெக்ட் தான். அவனால மேக்கப் இல்லாம இவங்கள நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னது அது? இது ஒரு பழைய காலேஜ் ஜோக். கூடிய சீக்கிரமே எஸ்இசி நம்ம ரெக்கார்ட்ஸை ஒதுக்கிடுவாங்க. அவங்க விசாரிக்கிறது விஎம் ஹோல்டிங்ஸ் இல்ல விச்சாவையா? யாருக்கு தெரியும்? ஏன்னா அவன் பழைய காலேஜ் ஃப்ரெண்ட் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். உனக்கு என்ன தோணுது? அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறனால தானே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா ட்ரேடிங் மேனேஜரா நான் தான் மாட்டுவேன். இல்லைன்னா வீச்சா இந்நேரத்துக்கு மாட்டியிருப்பான். இத பத்தி அவன் என்கிட்ட மூச்சே விட மாட்டேங்கிறான். ஆனா அவன் தானே உன்னை இங்க வர சொன்னான். ஆமா, கொஞ்ச நாள் என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னான். வெக்கேஷன் சொல்லி என்ன அங்கிருந்து துரத்தி விட்டுட்டான். யா, நீ இப்ப இங்க வந்ததுனால நீயும் தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். இல்லைன்னா பிரச்சனை முடியறதுக்காக உன்னை அங்க இருந்து அனுப்பியிருக்கலாம். இந்த பிரச்சனையினால என்னோட லைசன்ஸே போயிடும்டா. அதுக்கு ஏதாச்சும் செய்ய பாரு. ஏன்னா அதுக்கு நீ தப்பு பண்ணியிருந்தா ஒருவேளை நீ விட்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கரெக்ட் தான். உனக்கு என்ன தோணுது? என் தம்பி இதில் மாட்டி விட்டுருப்பானா? பேங்காக்ல இந்த மாதிரி நடக்கிற சகஜம். அதனால எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இதுக்கு போய் ஏன் ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? ஒன் செக். ஹலோ. இன்னைக்கு நியூஸ் ஏதாவது பாத்தியா? வால் ஸ்ட்ரீட்ல இன்னைக்கு பெரிய நியூஸே வீச்சா மாங்காங்குடைய அரெஸ்ட் தான். இவர் தான் விஎம் ஹோல்டிங்ஸோடைய சேர்மன் அண்ட் சிஇஓ. இன்சைடர் ட்ரேடிங்காக மிஸ்டர் மோன்காங்க இன்னைக்கு காலையில தான் கஸ்டடிக்கு கொண்டு போயிருக்காங்க. இவருடைய அரெஸ்ட் சம்பந்தப்பட்டு யுஎஸ் செக்யூரிட்டி கிட்டையும் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ஸ் கிட்டையும் கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லல. சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்க பல்வகையான கிரைம் சிண்டிகேட்ஸோட இந்த விஎம் ஹோல்டிங்ஸ்க்கு தொடர்பு இருக்கிறதா நமக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அது உண்மையா இருந்தா ஆரம்பத்துல இந்த விசாரணையை பினான்சியல் சம்பந்தப்பட்ட விசாரணையா ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இப்ப இது இன்டர்நேஷனல் கிரிமினல் விசாரணையா மாறிக்கிட்டு இருக்கு. இதனால விஎம் ஹோல்டிங்ஸோட ட்ரேட் லைசன்ஸ் எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட்ஸையும் இப்போ கையகப்படுத்திருக்காங்க. கூடிய விரைவில் மேலும் இதை பத்தி தெரிவிக்கிறோம். ஐயோ கடவுளே, என் கதை முடிஞ்சது. கோவப்படாம இரு. கோவப்பட்ட நம்ம கட்டுப்பாட்டை இழந்துருவோம். இன்னும் என்ன இழக்கிறதுக்கு இருக்கு? லுக் வேலையை ஆரம்பிச்சிட்டான். சரி, என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியல. சில கிளைண்ட்ஸ்க்காக வீச்சா பண்ண மோசடி இங்க எல்லாருக்குமே தெரியும். என்னடா சொல்ற? ஆனா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஊர்ல இருக்க சில பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த மோசடிக்கு பின்னாடி நீயும் இருக்குன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. இதுல பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுதான் நமக்கு மோசமான விஷயமா இருக்கு. நமக்குனா புரியல. ஏன்னா வீஷா நான் கிளப் ஆரம்பிக்க அவன் தான் எனக்கு பணம் கொடுத்தான். அண்ட் நீ அவனுக்கு வேலை செய்யற. நீ என்னுடைய தம்பி. டேய், இவங்க அவங்கன்னு சொல்றியா? அவங்க யாருன்னு தான் சொல்லி தொலைய. இந்த சாய்போ தாய் மாஃபியா இந்த ஊரே அவங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனையில நான் வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல வரல? அதுவும் உன்னோட பிரச்சனை இல்ல. ஏன் பிரச்சனையா? நீ தானே அவனுக்கு வேலை செய்யற. அப்ப உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். ஓ, இப்படி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சதா? எனக்கு எப்படா தெரியும்? அங்க வேலை செய்யறவன் எப்படி வாழ்றான்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும்டா. அப்ப தெரிஞ்சும் நீ அமைதியா இருந்திருக்க.
அவன் தான் உன்னை அவனுடைய பார்ட்னர் ஆக்கினான்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. இப்ப உனக்கு என்ன தெரியுங்கிறத மட்டும் முதல்ல சொல்லு. என்ன நீ தானே அந்த இன்டர்வியூக்கு போக சொன்ன? போதா குறைக்க அவன் நல்லவன் வேற என்கிட்ட சர்டிபிகேட் கொடுத்த. அதுக்கு அவன் வேலை கொடுத்தான்ல. டேய், நான் ஒரு கம்பெனில வேலை செய்ய தான்டா போனேன். அப்புறம் எப்படி உனக்கு $5 லட்சம் கிடைச்சது? ஓ, இப்படிலாம் ஆகும்னு தெரியும்ல. இதுக்கு தான் நான் கால் பண்ணும்போது ஆச்சரியப்படாம இருந்தியா? தாய்லாந்துக்கு வாணி ஈஸியா சொல்லிட்டேன். பிரேக் எடுத்துக்க, என்னோட சூப்பரான வீட்டுல வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போடான்னு. பின்ன அவன்கிட்ட உன்னை விட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா என்ன? இப்பவும் ஒண்ணு இல்ல, போ. போறேன்டா. அப்போ வீஷா ஒன்னு அனுப்பும் போது உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வர. அப்புறம் தான் விஎம் ஹோல்டிங்ல இருந்து அவன் பணத்தை சுருட்டாங்கிற விஷயமா உனக்கு தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அவன் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. குடிக்க தண்ணி கிடைக்குமா? ஒரு கிளாஸ் வாட்டர் தரீங்களா? இப்ப நீ கேக்குறது நான் தரணும் இல்ல, இங்க கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா கொண்டு வருவாங்கல்ல. ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். சரி, வேணா விடுங்க. நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி மோசமான இடத்துல நான் வேலை செஞ்சேன், அதுவும் எனக்கு தெரியாம. இததான் நான் முதல்ல இருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எதையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க. இன்னும் எத்தனை வாட்டி தாங்க உங்ககிட்ட சொல்றது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்னு? என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கடவுளே தம்பி, இதை நீ எப்படி என்ன நம்ப சொல்ற? நீ ஒரு புத்திசாலி தானே, அதுவும் மிகப்பெரிய புத்திசாலி. ஒண்டர் கிட் ஆஃப் த இயர்ங்கிற அவார்டே வாங்கியிருக்க. இப்ப நீயே சொல்லி என்னால எப்படி நம்ப முடியும்? நம்புங்க இல்ல நம்பாட்டி போங்க. அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லட்டுமா ஜாஷ்? ஒண்ணு என்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லு, இல்லன்னா நீ பல வருஷங்களுக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயில உன்னை போட்டுருவேன். பண மோசடியில நேரடியா சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, கொலை குற்றத்திலையும் சம்பந்தப்பட்டிருக்க. இப்ப நீயே யோசிச்சுக்க. ஹலோ சார், யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 ஏஜென்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்க இப்ப வந்திருக்காங்க. கேப்டன். ஹலோ ஜென்டில்மேன். கேப்டன். ஹலோ, ப்ளீஸ் உட்காருங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க சார். எங்க ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ப உங்க ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கேஸ் ஃபைல்ஸ கொஞ்சம் உள்ள கொண்டு வரீங்களா? இவ்வளவு பண்ணிருக்காங்க, இதனால அத்தாரிட்டிஸ்லாம் திசை மாறி போக வாய்ப்பு இருக்குல்ல? எங்க இடத்துக்கே வந்து எங்க கேஸ தப்பு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லை. நீங்க இங்க வரதுக்கான காரணம் நான் உங்களை விட்டதுனால தான். அதனால இங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம நோன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. சீஃப், நீங்க சொல்ற மாதிரி செய்யறோம். அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. எஸ் சார். இப்ப எது பண்ண வேணாம்னு சொன்னல, இப்ப பிரச்சனை கையை விட்டு போற மாதிரி இருக்கு. போத குறைக்கு அமெரிக்கன்ஸ் வேற இங்க வந்துட்டாங்க. நீங்க பண்றதெல்லாம் ஏன் வேலைக்கு பிரச்சனை ஆயிடும் போல. நீங்க இதை கவனிக்கலன்னா நான் முடிச்சிருவேன். இதான் இந்த ஊர்ல பிரேக்ஃபாஸ்டா? எங்க நாங்க இதான் சாப்பிடுவோம். இந்தா, இதை நீ ட்ரை பண்ணி பாரு. ஐயோ, சும்மா ட்ரை பண்ணி பாரு, உனக்கு பிடிக்கும்.
இங்க எக்ஸ் வேகன்சி எக்ஸ்பிரஸ் ஒன்று எதுவுமே இருக்காதா? காஃபி தானே இருக்கு, இந்த ஒரு ஸ்டைல்ல. காஃபே பால் இதையா தின்றான்? அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் அவன் இல்லைங்க. நீ அவன மாதிரியே இருக்க, சின்ன பையனா இருக்க. அதான் வேற ஊர்ல வேலை செய்யறேன். என்ன வேலை செய்யற? நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அப்படின்னா? பாண்ட் ட்ரேடர். சரி, உனக்கு இதுல என்ன வரும்? நிறைய வருமே, பணம் நிறைய வரும். அது போதாதா? அது மட்டும் உனக்கு போதுமா? யா, இப்போதைக்கு. ஆனா சரியா சொல்ல தெரியல. ஹேய், சாஸ் எங்க? ஜோல்ஸோட சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட கூட்டு போயிருக்கான். அவனுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். கோமட்டமா இருந்தா சரி. சார் சார், என்னாச்சு? லுக், இவளை அடிச்சிட்டான். அங்க என்ன அடிச்சிட்டாங்க. தூக்கி படி. டாக்டருக்கு ஃபோன் பண்ண. இவளை தூக்க. மெசேஜ் அனுப்புனியா? அனுப்பிட்டேன் சார். இப்போ அவன் தம்பியை தூக்கு. ஹே டாக்ஸி, இப்போ என்ன எங்க கூட்டிட்டு போற? நம்ம மார்க்கெட்டுக்கு போலாம். ஓகே, ஆனா அங்க பூச்சை சாப்பிட வச்சிடாத. வாங்க போலாம். நிறுத்து 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 நிறுத்து. இந்த வண்டி பின்னாடி போ, வேகமா போ. இப்போ எங்க போறோம்? எதுவும் பேசாம நான் சொல்றது கேளு, சரியா? ஓகே. ஏன்? யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க. பார்க்காத. சரி, பார்க்கல. ஒன்னாகலே, வா போலாம். சீக்கிரமா. ஏய், ஓயா, ஓடா ஓரமா. உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. கிழிஞ்சது.
டேய் அந்த பக்கம் போடா. அதோ ஏய் உன்னை விட மாட்டேன்டி. தப்பிச்சிட்டாடா. ஐயோ நாசமா போச்சு. சரி போவோம். அங்க தடுவா. ஜாஷ், ஹேய் ஜாஷ், இங்க பாரு. இங்க என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல. ஏன் போலீஸ்ல போலீஸா இருக்காங்க. ஏதாவது பண்ணுங்கடா. சரி சார். இங்க என்ன பாக்குற? தெரியல. அவனுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஒரு தாய் போலீஸ் ஆபீசர் இறந்து போயிருக்காரு ஜாஷ். இது நான் ஒண்ணு சும்மா சொல்லல, அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. நீ அந்த பொண்ணு தப்பிச்சு போறோங்கிற பேர்ல அங்க இருக்கிற கடைகளை நாசமாக்கி இருக்கீங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீ ஏன் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து ஓட பார்க்கணும்? அத்தாரிட்டிஸா? அவங்க என்ன துரத்துனாங்களே தவிர போலீஸ்னு எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட எப்படி கேட்க முடியும்? இதே ஆளுங்க தான் என் பிரதரோட கிளப் நாசமாக்கும் போது அங்க இருந்தது. அப்போ உங்க அண்ணனுக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீயே ஒத்துக்கிற? இல்ல, நான் ஒன்னும் அப்படி சொல்லல. இவனுங்க தான் என் பிரதரோட கிளப்புக்கு வந்து பணத்தை தேடிட்டு இருந்த அதே ஆளுங்க. புரியுதா? இத நீங்க அவங்க கூட கோர்க்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. அதுவும் குறிப்பா இப்ப நீங்க என்னமோ சொன்னீங்களே அவங்க தாய் போலீஸ் அப்படிங்கிற விஷயம். ஒருவேளை இதுக்கும் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இத பத்தி எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. இனிமே நான் இல்லாம நீங்களே பாத்துக்கோங்க. ஹலோ, ஒரு போலீஸ்காரர் செத்து போட்ட அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பிரச்சனை கையை மீறி போயிட்டு இருக்கு. இனிமே என்னோட உதவியை எதிர்பார்க்காதீங்க. எங்க போயிருந்தீங்க? நான் உனக்கு எவ்வளவு கால் பண்றது? யாருன்னே தெரியல, ஊர் பூரா என்ன விரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, மே எங்க? அவளுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. அவளுக்கு என்னாச்சு? அவ ஃபேமிலிக்கு யாராச்சும் சொன்னீங்களா? இல்ல. நான் சொன்னதை கேட்டியா நீ? மத்தியானம் பூரா இந்த தாய் போலீஸ் காரணமே இல்லாம எங்களை விரட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு நீயே இவன்கிட்ட சொல்லு. சொல்லி தொலைங்க. என்கிட்ட வேலை செய்யற பொண்ண அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. எங்களை அவங்க விரட்டினதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எல்லாத்தையும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா வேற வழி இருந்து தொலைற. அவ்வளவுதான். பால், சரி இங்க பாரு, நீ இங்க இருந்து கிளம்பணும். என்னது? நீ உடனே இந்த ஊரை விட்டு போகணும். போன்னு சொன்னா இப்ப நான் எங்கடா போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது. அதனால எங்கேயாவது போயிடு. ஏன்னா இது உனக்கு பாதுகாப்பு இல்ல. நான் சொல்றதை மட்டும் நம்பு. என்ன, நான் அப்புறமா இதை பத்தி பேசுறேன். ஆனா இப்போ கிளப்ல ஏதோ பிரச்சனையா நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. இரு கூட நானும் வரேன். வேண்டாம், நீ வந்த பிரச்சனையாடும். இங்கே எங்க பாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. கொஞ்சம் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், நம்ம ஒண்ணா போலாம்.
இங்க வந்ததுக்கு சந்தோஷம். இடம் நல்லா இருக்கு. வா போய் ட்ரிங்க் சாப்பிடலாம். அதே மாதிரி இருக்குல்ல? சியர்ஸ். ஒரு சின்ன வேலை இருக்குன்னு அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே. லேடிஸ், நீங்க என் பிரதரை கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்களா? ஓகே. நீ சொல்றத கேட்டுட்டு நான் இங்க ஜாலியா இருக்க. மெதுவா வா. வீச்சா தான் உனக்கு கிடைச்சிட்டானே, அப்போ பிரச்சனை முடிஞ்சு தானே? நோ, எப்படி முடியும்? இங்க பணம் வேணுமே. உன் பணத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஓ நியூயார்க் தம்பிக்கு இருக்குல்ல? மிஸ்டர் ஜோஸ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தெரியுமே. உங்களோட கண்ணு கூட ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. இதுக்கு முன்ன பேங்காக் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். சரி, நீங்க கொஞ்சம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். சரி, நான் அங்க வரேன். ஹே ஜோஷ், எங்க பாத்தீங்களா அவனை? இல்ல, பார்க்கல. நாங்க போலீஸ், வெளியே போங்க. போலாம். எங்க போய் தொலைஞ்சான்? வீட்டுக்கு எங்கேயா போயிருப்பான். அதுவும் சரிதான். இல்லைன்னா லேக். மிஸ்டர் பிராட், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நாம பண்ணணும் சொல்லுங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. சரி சொல்லு, வீஷா உங்ககிட்ட கொடுத்த பேக்கேஜ் இப்ப எங்க இருக்கு? நான் சொன்னல, நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஏன் இங்க வந்திருக்க? நான் தான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன்னு சொன்னல.
யா போடா நாய. ஹே உனக்கு என்ன வேணும்? உன் தம்பி உன்கிட்ட கொடுத்த பேக்கேஜ் தான், அது சாப்போக்கு சொந்தமானது. என்கிட்ட கொண்டு வந்து கொடு. சரி. நான் தான் சொல்றேன்ல, எதை பத்தி நான் பேசிட்டு இருக்கீங்க? நான் எதிர்பார்த்துட்டு இருக்க பதில் அது இல்ல. வீஷா, எனக்கு சொந்தமான பொருள் உன்கிட்ட ஒன்னு கொடுத்திருக்கான். திரும்பவும் கேக்குறேன், அது எங்க? அவ உங்களை மொத்தமா மாட்டி விட்டான்ல. சைபர் ஸ்பேஸ்ல தான் பணம் எங்கேயோ புரண்டுகிட்டு இருக்கு. அது எங்க இருக்குன்னு ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அவ ஜெயில இருக்கா. நீயும் உன்னோட அண்ணனும் என்னடா உங்களோட அறியாமையிலேயே இப்ப சாக போறீங்கடா. இவங்க அண்ணனை கண்டுபிடிச்ச பேக்கேஜ் கொண்டு வா. கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்களை கொன்னுடு. ஏய் ஏய், எங்கடா போயிட்டு இருக்க? ஆமாமா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஆமாமா, அந்த ஸ்ட்ரீட்ல தான், அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நீ போனை போய். லூசாடா நீ. அத கீழே போடு, போடு. ஒழுங்கா முட்டி போடு. உன் கைகளை தலைக்கு பின்னாடி வை. உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. திரும்ப என் கண்ண போட்டு உன்னை கண்ணு துண்டமா வெட்டிடுவேன்டா. சரிதான், போட. வெளிய வாடா, நான் யாருன்னு காட்டுறேன். கையில அப்ப தெரியும்டா உனக்கு. செஞ்சிருவேன். நீங்க யாரா? நீதித்துறையில இருந்து வந்திருக்கோம். நீங்க இங்க என்ன பண்றீங்க? வீஷா ஏற்கனவே அந்த புக்கை பத்தி எங்ககிட்ட சொல்லிட்டான். என்னது? அந்த புக்கு இப்போ எங்க இருக்கு? அந்த புக்குக்கு ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? தாய் மாஃபியா சம்பந்தப்பட்ட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே அந்த புக்கில் தான் இருக்கு. அந்த புக்கு எங்க இருக்கு? கடவுளே, நான் அந்த புக்கை உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு நீங்க சில விஷயங்கள் செய்யணும். என்னது? இப்பதான் என்ன ஒரு கும்பல் போட்டு புரட்டி எடுத்தானுங்க.
எனக்கு பாதுகாப்பு வேணும், எனக்கும் என் அண்ணனுக்கும் எல்லாருக்குமே. அப்புறம் என்னோட ட்ரேடர் லைசன்ஸ் திரும்ப வேணும். இது எல்லாத்தை விட என் வாழ்க்கை திரும்ப வேணும். முதல்ல புக் எடுத்துட்டு வா. இன்னைக்கு நைட்டே உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன். எல்லாருக்கும். சரி. கடவுளே, என்ன ஆச்சு? நீ ஓகே தான்? அந்த புக் எங்கடா? என்ன? நான் உன்கிட்ட கொடுத்த புக் இப்ப எங்க இருக்கு? இப்போ எதுக்கு நீ அந்த புக்கை பத்தி கேக்குற? அந்த புக்ல தான் விஷாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. கடவுளே. ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதை தான் கேக்குறாங்க. லெக்கும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அத ஜஸ்டிஸ்க்கு தரலனா அவ்வளவுதான். அதை லெக்கு கிட்ட தரலனா மொத்தமா முடிஞ்சிடும். எனக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாடுறான். கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கொலை பண்ணிருப்பாங்க பால். கடவுளே. சரி சரி விடு, எல்லாம் சரியாயிடும். ஓகேயா? எல்லாம் சரியாயிடும். நமக்கு பாதுகாப்பு வேணும் பால். நாம அதை கண்டுபிடிச்சே ஆகணும். நான் ஒரு டீல் போட்டிருக்கேன். டீல போட்டிருக்கேன். என்ன டீல்? அந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்டோட அந்த புக்கை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சாலே போதும். நாம அதை கொடுத்துட்டா இன்னைக்கு நைட்டே நாம இந்த ஊரை விட்டு போக ஏற்பாடு பண்ணுவாங்க. நாம எல்லாரும் தான். அவங்க நம்மளை பாதுகாப்பாங்கன்னு உன்கிட்ட சொன்னாங்க, அதை நீ நம்புறியா? அந்த புக்கை நான் உங்களுக்கு தரலன்னா நான் ஜெயிலுக்கு தான் போவேன். அந்த புக்கு கிடைச்சாலும் நம்ம விட்டு கொடுக்காம இருக்கலாம். சரி. பால், நீங்க உருவாக்குனதுல அப்புறம் என்ன ஆகும்? கிளப்புக்கு, இந்த வீட்டுக்கு உன்னைய நம்பி இருக்க அந்த பொண்ணுங்களை பத்தி யோசிச்சியா? அப்படியே விட்டுட்டு போயிடுவியா நீ? ஜோல்ஸ், நான் ஒரு பெரிய குழி தோண்டி அதுக்குள்ள விழுந்தது மட்டும் இல்லாம உன்னைக்கு இவனை, என் தம்பியை எல்லாரையுமே உள்ள இழுத்துட்டேன். இப்போ ஜாஷி இன்வால்வ் ஆயிட்டான். இப்போ நான் அதுக்கு ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் நமக்கு இங்க எதுவுமே இல்லை. நான் உங்க கூடவே இருக்கேன் பாஸ். நீ போறங்கிறத நம்ப முடியல. போய் தான் ஆகணும். இங்க பாரு, மெய் அப்புறம் மத்தவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? ஆனா நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். என்ன மன்னிச்சிரு. என் தம்பிக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். சரி, நானும் உன் கூடவே வரேன். வந்து எனக்கு தெரியல, நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஹே, இந்தா. இது என்ன? அதுதான் எனக்கும் தெரியல. உன்னோட போனை கூட. நீ சொன்னது சரிதான். என் கம்ப்யூட்டர் எடுத்து கொடு. என்ன பண்ண போற? நாம தப்பிக்க வழியை தேடுறேன். அட கடவுளே, உன் முகத்துக்கு என்ன ஆச்சு? கிரேஷ், எனக்காக நீ என்னோட அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணணும். சரி, பண்றேன். நான் சொல்ற நம்பரை என்டர் பண்ண. 435 67293. அதை காப்பி பண்ணிட்டு அதோட சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, சரியா? அப்புறம் அந்த காப்பியை எனக்கு இமெயில் பண்ண. என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த அக்கௌண்டோட ஆக்சஸை லிமிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது. ஓகே மிஸ்டர் அப்பாவி, பேங்காக்கு நீ வந்த காரணம் வெக்கேஷன் தான் இல்ல. தாய் மாஃபியா உன்னை விரட்டுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சது. அவங்க கிட்ட இருந்து ஏன் ஆளுங்க உன்னை காப்பாத்த வந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு தெரியாத பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க. அப்புறம் ஏன் ஆளுங்க கிட்ட புக்கை கொண்டு வரேன்னு டீல் வேற பேசியிருக்க. அது எங்க நடந்துச்சு? என்கிட்ட இப்ப ஒண்ணு மட்டும் சொல்ல.
$80 மில்லியன் காணுங்கிறதோட நீதித்துறையோட டீல வேற நீ உடைச்சிருக்க. அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ ஏன் இருக்க கூடாது? ஏன்னா எல்லாமே உங்களாலதான் சொதப்பிச்சு. இப்பவாது புரியுதா? ஒன்னாலதான். என்ன காப்பாத்துறப்ப ஒருத்தனை தப்பிக்க விட்டீங்கல்ல, அவ புக்க திருடிட்டு போயிட்டான். நாம இதுல இருந்து தப்பிச்சிடலாம்ல. கண்டிப்பா தப்பிச்சிடலாம். அவ எங்க போறா? பயப்படாத, அவ இங்க தான் பக்கத்துல இருப்பா. அது லுக்குதான். முடிஞ்சது. இப்ப என்ன பண்றது? நான் அவகிட்ட இந்த புக்கை கொடுத்துறேன். நீ பயப்படாத. பால், இந்த புக் அவகிட்ட கொடுக்க கூடாது. இதை கொண்டு போ. என்ன? நீ வாங்கிக்கோ. இந்த புடி, எனக்கு எதுவும் ஆகாத. சரியா? ஆல்ரைட். உன்னை பார்க்கலாம் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நானும் தான். அது எனக்கு. உனக்கு படிக்கலாம் தெரியுமா? அந்த புக்கு எங்க கொடு. சரி, அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க இருந்து போயிடு, நான் உன்னை விட்டுறேன். அதை நான் நம்பணுமா? உண்மைதான் சொல்றேன்.
கடவுளே, பால் 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 டேய் Oh my god. அடச்சே. உனக்கு ஒன்னும் ஆகாதுமே. நான் உன்னை பாத்துக்கிறேன். ஜாஷ், உனக்கு உண்மையிலேயே ஒண்ணும் தெரியாதுன்னா அப்புறம் ஏன் உங்க அண்ணனை அந்த புக்கை கொடுக்க விட்ட? கண்ணை தலையில வச்சிருந்தாங்க. எங்களை வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதனாலதான் கொடுத்தோம். சரி, அந்த போன் பாத்தியா? உங்ககிட்ட தான் அந்த போன் இருந்துச்சு. அந்த போன்ல அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு அது தெரியாது. அந்த போன்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நினைச்சா, ஆனா அது லாக் ஆகுது. அட என்ன பண்ணி? அந்த போன்ல எதுவுமே பார்க்க முடியலன்னு நீ சொன்னா நான் அதை நம்பணும்ல. அந்த சமயத்துல நான் அதெல்லாம் யோசிக்கல. என் அண்ணனை கொன்னுட்டு போயிட்டாங்க. அடுத்து நான் தான் நினைச்சேன். அதனாலதான் அந்த போனை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அதை வச்சு என்னை காப்பாத்திக்க முடியுமான்னு பார்த்தேன். அந்த சமயத்துல அதுதான் எனக்கு முக்கியமா பட்டது. நான் நம்புற மாதிரி எதுவுமே இல்ல. நீ சொல்ல மாட்டேங்கிற. நான் ரெஸ்ட் ரூம் போகணும். கிருஷ்ணாங்க ரெடி. அகைன் நானும் ரெடி. அந்த அக்கௌண்டோட பேரு லெக் செனட்டோராங்னு மாத்து. ஹலோ, நான் தான் ஜாஸ் பிராட். அக்கௌண்ட் நம்பரோட இந்த போனை நான் சோ போட்டா கொடுக்க போறேன். நான் ஷியோரா உன் கூட வர வேண்டாமா? வேண்டாம், நீ இங்கே இரு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஏஜென்சிங்க வந்தாங்கன்னா டீம் அவங்களுக்கு காட்டு. ஒண்ணு நீ அடி முட்டாளா இருக்கணும், இல்லனா தைரியமானவனா இருக்கணும். புக்கு தான் கிடைச்சிருச்சே, அப்புறம் ஏன் இவனை? வாய மூடு. நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு நம்ம 2 பேருக்கும் தெரியும். உங்ககிட்ட இருக்கிற புக்ல பாஸ்கோட்ஸ் எதுவுமே கிடையாது. பணம் கிட்டத்தட்ட 72 மில்லியனுக்கு மேல இருக்குல்ல? இல்ல 80 மில்லியன். ஆனா அதுல 8 மில்லியன் மட்டும் நேத்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கே. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே இதுல இருக்கு. இதோட பிரச்சனை முடிஞ்சது இல்ல? இப்ப இங்க இருந்து நான் வெளியே போனேன்னா
எனக்கு உங்களோட பிரச்சனை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் நமக்கு பொதுவா இருக்கிற பிரச்சனையை நீங்க கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிறுக்கு என்ன சொல்லிட்டு போறான்? ஜோஷ், நீ யோசிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேங்காக் உண்மையில நல்ல இடம் பிசினஸ் பண்றதுக்கு. எனக்கு இது இப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, நீ சொல்றது உண்மையை வச்சுப்போமே. நீ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க பாக்குறன்னு தெரியும். ஆனா என்னோட ஆளுங்க அப்போ அங்க வரும்போது டெட் பாடி எப்படி வந்துச்சு? அப்புறம் அந்த போன்ல எம்டி அக்கவுண்ட்ஸ் ஏன் இருந்தது? என்ன பண்றீங்க நீங்க? அவனையும் போக விட்டீங்க. எதுக்கு அவன் அப்படியே விட்டீங்க? எதுக்கா? அவன் எதுக்காக வந்தான்னு முதல்ல உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? என் கூடவே இருந்து யாரு திருடுறாங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தான். விசுவாசம்னா என்னன்றது உனக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு தெரியும். அவ சொல்ற பொய்ய நீங்க நம்புறீங்களா? நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே திருடல. நீங்க எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அப்ப என்னோட பொண்ணோட விஷயம் இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? நான் எப்பயுமே என் ஆளுங்களை கவனிப்பேன்றத மறந்துட்டியா? எனக்கு தெரியும்டா, நீ என்னென்ன பண்ணிருக்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும். நான் உங்களை ஏமாத்தினதே இல்ல. எனக்கு தெரியும் நீ என் இடத்துக்கு வர ஆசைப்படுறல்ல. நான் உருவாக்கி வச்சிருந்த ராஜ்யத்தை ஆளுன்னு நினைக்கிறல்ல. உன்னுடைய கனவுல வேணா அது நடக்கும்டா. நான் இருக்கிற வரைக்கும் அதை விட மாட்டேன். அப்படி இல்ல. அப்புறம் இன்னும் உயிரோட இருக்க? நீயும் இன்னும் இங்கேயே இருக்க? ஒன்னு கேட்கட்டுமா? இந்த உலகத்துல எங்க இருக்க உனக்கு ரொம்ப பிடிக்கும்? வேற எங்க? பேங்காக்ல தான். உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுவுமே இல்ல. பணம் இப்ப எங்க இருக்கு ஜாஷ்? எனக்கு தெரியாது. நான் போனை கொடுத்துதான் வேணும் போக விட்டான். இனி உங்களால என்ன பண்ண முடியுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனா இப்போதைக்கு என்ன இங்க வச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதே உங்க இடத்துல நான் இருந்திருந்தா தாய் போலீஸ் கிட்ட பேசியிருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி எப்படியோ அவங்களும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல. ஒருவேளை உங்க ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்கள கொண்டுட்டு போயிருந்திருக்கலாம். அக்கௌண்ட்ஸை காலி பண்ணிட்டு போனை கொடுத்துட்டு போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டேன். நான் கொலை பண்ணேன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஆதாரமும் உங்ககிட்ட இல்ல, அந்த பணமும் கிடையாது. சோ நான் இங்க இருக்க கூடாதுல்ல. இந்த குழந்தைய வெளியே அனுப்புங்க. வாழ்க்கை வாழறது அவ்வளவு சுலபம் இல்லை. எல்லாத்திலையும் கவனமாவே இருக்கணும்.
கார்னர் ஆஃபீஸ் 2.4 மில்லியன், கேபிட்டல் 80 மில்லியன். நீ ஒத்துக்கிறியா? நீ சொல்லி நான் மறுப்பேனா? Cheers.